வணக்கம் வள்ளியூர் சொந்தம் நேயர்களே. இன்னைக்கு வள்ளியூர் சீஃப் கெஸ்ட் பகுதியில் நம்ம சந்திக்க வந்திருக்கிறது பொன் பாண்டியன் சார் அவர்கள். வணக்கம் சார். உங்களோட ஸ்டைல்ல உங்க இன்ட்ரோ கொடுத்துருங்க. வள்ளியூர் சொந்தங்களே வணக்கம். அதாவது நீங்க இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் போடுறீங்க சார். இந்த இதுல இருந்து எப்படின்னா நீங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எதுல இருந்து? எனக்கு வந்து ஐடியாவே கிடையாது. சும்மா பள்ளி கோயிலில் பசங்க கூட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது டிக்டாக் பண்ணாங்க. டிக்டாக் பண்ணும்போது ஆனால் நீ இப்படி பண்ணுன டிக்டாக் நடின அப்படின்னு சொன்னாங்க. நான் செல்லு கிடையாடா எப்படிடா நடிக்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, நீ சும்மா ஒரு சாதா செல்லு எடுத்து நடி, உன்னோட நல்ல பெரிய லெவலில் வருவேன்னு சொன்னாங்க. அவங்க ஊர் பசங்க சப்போர்ட்டோட நான் இவ்வளோ வளர்ந்தது அவங்க தான். நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், பசங்களை மறக்க மாட்டேன். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய க்ரோத் இல்லையா? ஏன்னா ஒரு நார்மலா ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் நிறைய போடுறவங்களுக்கே ரீச் கிடைக்க மாட்டேங்குது. பட் நீங்க ஒரு சின்ன டைலாக் உங்க டைலாக்லயே வந்து நீங்க எல்லாரையும் மனசையும் வந்து கவர்ந்துட்டீங்க. என்னன்னா டைலாக் என்னன்னா, திருநெல்வேலி பாசை வந்து மறக்க கூடாது. அந்த ஏழான்னு ஒரு வார்த்தை வந்து என்னைக்குமே நம்ம உடம்பு புல்லரிக்கும். அது ஒரு பாசம் வந்து மக்களை வெளியூர்ல இருந்து வர ஆளு வந்து திருநெல்வேலி காலில் மண் எடுத்து ஏழான்னு சொன்னோமா வாங்க அம்போடு அழைக்குதா அர்த்தம் வந்து. கண்டிப்பா. நீங்க இப்போ கரண்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல யூடியூப்லயும் அப்பப்பவும் போடுவோம். யூடியூப் வீடியோஸும் நீங்க போடுறீங்க இல்லையா? இந்த முதுக தொலைச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. திருநெல்வேலி உள்ளவங்களுக்கு தெரியும், பட் வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. வெளியூர் உள்ளவங்க என்ன அர்த்தம்னா, முதுகு தொலைச்சோம்னா அந்த பாசத்தோட அனைத்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற அர்த்தம் வந்து அது தெரியுது. பாசத்தோடு அழைக்கணும். அது வந்து முதுவை தொலைச்சி விடணும்னா அம்போடு அழைச்சி கெட்டி அணைச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே மாமன் மச்சான் நம்ம வீட்டுக்கு வரும்போது பாசத்தோடு அழைச்சா அதான் முதுகு தொலைச்சுன்னு அர்த்தம். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது வந்து ஒரு அணைப்பா சொல்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கொஞ்சம் கெத்தா சொல்லுதான். அதான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அதாவது திருநெல்வேலினாலே அப்படிதானே? ஆமா, திருநெல்வேலி ஒரு கெத்து வராண்டாமா. திருநெல்வேலிக்காரன்னு சிங்கம் இல்ல. திருநெல்வேலியில உள்ள ஆல்ரெடி பயங்காட்டி வச்சிருக்கோம் எல்லாரையுமே. திருநெல்வேலியா அருவாதான் குத்துதான் அப்படிங்கிற மாதிரி பயங்காட்டி வச்சிருக்கிறதுனால அப்படிலாம் இல்ல. திருநெல்வேலிக்காரங்க அருவா எடுக்கணும்னு அர்த்தம் இல்ல. எல்லாருமே வந்து திருநெல்வேலினா கோவப்படுவாங்க. திருநெல்வேலினா அந்த மாதிரி தானே இருக்கு. அப்படி கிடையாது. இப்போ வந்து திருநெல்வேலிக்காரங்க ஒரு பாசத்துல எங்கேயுமே எந்த மாவட்டத்திலுமே கிடையாது. திருநெல்வேலி மாவட்டம்னா அம்போடு அழைக்கிறாங்க, பாசத்தோடு அழைக்கிறதுன்னு அர்த்தம் வந்து. அது முன்னால அருவாலாம் முன்னால இப்போ திருந்திட்டாங்க மக்கள் வந்து. ஃபுல்லாக படிப்புல தான் இறங்கிட்டாங்க. ஆமா, கண்டிப்பா. இப்போ நீங்களுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயெல்லாம் வந்து நீங்க இது உங்களை இன்வைட் பண்ணி இது பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த பார்வை வந்து எனக்குன்னு இல்லை, அந்த மரியாதை வந்து மக்களுக்கு தான் சேரணும். எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் சேரணும். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள முயற்சினால தான் நான் அவ்வளோ வளர்ந்தது காரணம். கண்டிப்பா. மெயினாக நான் என்ன சொல்லணும்னா, மெயினாக எல்லாருமே சொந்தம் தான். அனைத்து பேரும் சொந்தம் தான். அனைத்து பேரும் நம்ம சப்போர்ட் பண்ணலாட்டா இந்த உங்கள்கிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன். நான் யாரும் நீங்கள் வரேன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே தான். கண்டிப்பா. இப்போ இன்ஸ்டால வந்து நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. இப்போ நீங்க வந்து எந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த எல்லாருக்குமே வீடியோஸ் வந்து நீங்களுமே ஒரு 100 வீடியோஸ் போட்டிருப்பீங்க. அதுல இருந்து ஒரு வீடியோஸ் வந்து இதா இருக்கும். அப்படி உங்களுக்கு கிளிக்கான ஒரு வீடியோ, அதுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயங்கள் வந்து அந்த வீடியோ இந்த ஒரு வீடியோல என்ன லுக்கா தூக்கி விட்டுச்சு. என்ன வீடியோனா, வள்ளியூர்ல ஒரு பையன் மனோஜ், அவன் வந்து என்கிட்ட சும்மா ஏனதானமாக பேசிட்டு இருந்து, நீனாவா போட்டு போக்கும் அந்த போட்டுக்கும் நீ ராதாபுரம் ரவுடியா நாங்குநீர் ரவுடியான்னு போட்டி வந்துச்சு. ஆனால் பைபாஸ் ரோட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டேன். அந்த சொன்ன வீடியோ தான் இவ்வளோ கூட டெவலப்பாக வச்சு. அதேமாரி இன்னொன்று இருக்குது, மணி மேஸ்திரி. முக்கியமாக மணி மேஸ்திரி மீனா வீடியோ எனக்கு இவ்வளோ கூட தூக்கி விட்டுச்சு. இந்த 2 வீடியோ தான். அதுக்கப்புறம் வேறு கண்டினியூவா போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஷாப்க்கெல்லாம் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களோட இதில் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா? ஆமாம், நானும் 2-3 கடைக்கு பண்ணியிருக்கேன். அவங்க கேட்ட மொதல் வார்த்தை என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ, உங்களுக்கு என்ன கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் தரது தாங்க. நான் 10,000 5,000 அதெல்லாம் கேட்க மாட்டேன். அந்த பைசா வந்து எனக்கு நிற்காது. தரது 2,000 தருவாங்க. அந்த 2,000 வாங்கிட்டு போய் வீட்டுக்கு தான் போயிருப்பேன், என் கையில் நிற்காது. உங்களோட பிரைமரி லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க? மேஸ்திரி வேலை தான்.
ஓகே. மேஸ்திரி வேலை வந்து ஒரு ஒரு 10 வருஷமாக மேலே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அதான் நம்மளுக்கு கை கொடுக்கு. இப்போ வந்து இன்ஸ்டாவில் வந்து டைம் பாஸ் தான். அது சும்மா ரீல்ஸ் போடுறது டைம் பாஸ் தான். வீட்டில் மனசு கஷ்டமாக இருந்தால் ரீல்ஸ் போடுறது கொஞ்சம் கூலாயிரும். மெயின் தொழில் வந்து மேஸ்திரி வேலை தான் எனக்கு கை கொடுக்குது. அதான் கண்டிப்பா. அதாவது மேஸ்திரி வேலை அப்படிங்கிறது நம்ம சொல்றப்போ நிறைய பேர் பார்க்குறப்போ வந்து ஈஸியா தெரியும். ஆனா அதுல வந்து நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்காது. இந்த ரெண்டையும் நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? 2 வேலையும் நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? ஆனா மேஸ்திரி வேலை தான் நல்ல எனக்கு உயிர். அதான் மேஸ்திரி தான் எனக்கு உயிர். இன்ஸ்டா வந்து சில நேரத்தில் பைத்தியமாயிரும். இன்ஸ்டாவில் உள்ள போனாலே சில நேரத்தில் பைத்தியமாயிரும், சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கும். ஆனால் மெயின் தொழில் வந்து நம்மளுக்கு வந்து அதுதான் மேஸ்திரி வேலை தான். ஆனா அது ரொம்பவே கடினமான வேலையாச்சே. ஆமா, ரொம்ப கஷ்டமான வேலை தான். உழைச்சா தானே சாப்பிட முடியும். கண்டிப்பா. அப்படி சும்மா சுத்தினா சாப்பிட முடியாது. கஷ்டப்பட்டு உழைச்சா தானே உடம்புல நிற்கும். ஆமா. இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க இவ்வளவுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கீங்க. இது மூலமா நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கும்? ஆமா, ஒரு ஆளை நக்கல் பண்ண எனக்கு வீடியோ போடும். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ போட்டால் அவனுக்கு மாப்பிள்ளை ஏதாவது ஃபோன் அடிச்சு என் மாப்பிள்ளை ஏற்கு வீடியோ போட்டேன் ஒன்று வெட்டிடுவேன் குத்திடுவேன். குளமிரட்டுலாம் வந்திருக்கு. குளமிரட்டுலாம் வந்திருக்கு. அதை தாண்டி தான் வந்திருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் அம்மா அப்பா நான் ஏசி சொந்தக்காரங்க ஏசி நீ இப்படி வீடியோ போடாத அவனுக்கு கேவலமாக இருக்கு சொல்லி தான் வளர்த்தாங்க. நான் இவ்வளோ நான் முயற்சி பண்ணி இப்போ வந்து எங்கள் அம்மா எல்லாம் சொந்தக்கார போலமே வீடியோ போடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு பேர் எல்லோரும் பொன் பண்ணி சொன்னாலே ரொம்ப சந்தோஷமானு அவர் சொல்லுதாங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. உங்க வீட்டுல இதுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார்? எதிர்ப்புன்னா கூட வந்து தங்கச்சி எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பயங்கரமா. வீடியோ போடாதன்னு ஃபர்ஸ்ட் எல்லாருமே நக்கல் பண்ணி சிரிச்சாங்க, எதுவுமே பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ தாண்டி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் பூரா அண்ணன் தம்பி ஊர் மக்கள் பசங்க வந்து உற்சாகமே பண்ணுனாங்க. அது ரொம்ப சந்தோஷமா எனக்கு. அதாவது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நீங்க தாண்டி வர்றதுக்கு காரணம் வந்து உங்க கூட இருந்தவங்களே. ஆமா, கூட இருந்தவங்களே தான். நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு விதமான மனநிலை இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்களை வந்து திட்டியும் நீ இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ வந்து ஏகப்பட்ட சிரிச்சாங்க, கொடுக்காலே சிரிச்சாங்க. இப்போ வந்து மனநிலை வந்து இப்போ சந்தோஷம் நல்லா தான் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நிறைய பேர் உங்ககிட்ட வந்து செல்ஃபிலாம் எடுக்க கேட்பாங்கல்ல, அந்த டைம்ல நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? நம்ம கிட்ட ஒரு மனுஷனை மதிச்சு செல்ஃபி எடுக்கங்கள ஒரு ஆள் நினைச்சு செல்ஃபி எடுக்கணும், ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். யாருக்குமே சந்தோஷமா தானே இருக்கும். கண்டிப்பா. நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. உங்க ஃபேமிலியில, அதாவது மெயினா உங்க ஒய்ஃப், உங்க குழந்தைங்க, அவங்க எல்லாம் நீங்க வந்து வெளியே கூட்டு போறப்பவும் சரி, எப்பவுமே சரி, உங்களுக்கு ஒரு கம்பீரம் வந்திருக்கா? குழந்தைகள் ஒய்ஃப் எல்லாம் கூட்டி போறதுக்கு எனக்கு ஏசு தான் செய்வா. வீடியோ போடாதீங்கன்னு ஃபர்ஸ்ட்லாம் ஏசி தான் செஞ்சிருக்கா. இப்போ விட ஏசு தான் செய்தா. என்ன செய்ய? ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. எல்லார் வீட்லயுமே வந்து சமாளிக்க முடியாத ஒரு ஆள்னா அது வந்து ஒய்ஃப் தான். நீங்க எப்படி சமாளிச்சீங்க உங்க ஒய்ஃபை? அதெல்லாம் சமாளிச்சு வர்றது பெரிய கடமை தானே. லேடிஸ்னாலே ஒரு கடல் மாதிரி தானே, இந்த கடல் தாண்டி தானே வரணும். அதாவது திருநெல்வேலி அந்த பாஷை அதை வச்சுதான் நீங்க வந்து இவ்வளவுக்கு இதாயிருக்கீங்க. கண்டிப்பா. அப்படிங்கிறப்போ திருநெல்வேலி ஊரை பத்தியும் வள்ளியூரை பத்தியும் நீங்க இருக்கிற நாங்குநேரியை பத்தியும் உங்களோட இதை பத்தி கருத்தை சொல்லுங்க. நீங்க திருநெல்வேலி பத்தியும் நாங்குநேரி பத்தியும் வள்ளியூர் பத்தியும் சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. அது ஒரு புண்ணியம். நம்மளுக்கு இந்த மண்ணில் பிறந்திருக்குன்னு ஒரு புண்ணியம் நினைச்சிருக்கணும். அது நமக்கு நம்பிக்கூட மலை இருக்கு, களக்கட்டை அணை இருக்கு, இயற்கை போல நம்ம ஊர்ல இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? சுரக்கம் பூமியில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நெல்லைனா ரத்தம் ஓடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பன்னீர் ஓடுது. வள்ளியூர்லேருந்து திருநெல்வேலியில் என்னென்னா ஏழாங்கிறது வந்து ஒரு பாசம். ஜாதி மதமே கிடையாது. இப்போ எல்லாமே ஒத்துமையாக அண்ணன் போல் வளர்ந்துட்டு இருக்கோம். இதே ஒத்துமை வந்து கடைசி வரைக்கும் இருந்தால் நம்ம வள்ளியூர் திருநெல்வேலிலாம் எங்கேயே போயிடும். வள்ளியூரில் வந்து இப்போ வந்து நல்ல டெவலப் வந்து வள்ளியூர் வந்து சரியான டெவலப் ஆகிட்டு. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? மண்ணுக்கு இன்னும் டெவலப் ஆகும். எல்லாமே ஒத்துமையாக இருங்க. ஜாதி மதம் சண்டை போடாங்க, மதத்தில் சண்டை போடாங்க. ஒத்துமையாக இருந்தால் அண்ணன் தம்பி போல இருந்து மாமா மச்சான் எல்லாமே ஒன்று போல இருங்க. அதான் என்றைக்குமே வெற்றி தான் வரும். முதல்ல ஃபஸ்ட்டு பேனா எடுத்து படிங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போங்க. அதான் புண்ணியம். நமக்கு பேனா எடுத்து பச்சை மை எடுத்தோன்னு வைங்களேன்,
எல்லாரும் நம்ம கையெடுத்து கும்பிடுவாங்க, சார் சார்னு சொல்லுவாங்க. அந்த பெருமை என்றைக்குமே இருக்குள்ள திருநெல்வேலிக்காரனுக்கு இருக்கணும், அதில் புரிஞ்சுக்குவாங்க. வள்ளியூர் மக்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வள்ளியூர் மக்கள் இல்லை, பூரா அண்ணன் தம்பி, அம்மா தங்கச்சி எல்லாம் அக்கா எல்லாமே. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுதோம்னா, பொதுவாக கஷ்டப்பட்டவங்களுக்கு, இந்த ரோட்டில் ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியம் சேரும். அதே மாதிரி 4 பேர்த்துக்கு படிப்பு செலவுக்கு பைசா இல்லாட்டா படிப்பு செலவுக்கு கொடுங்க. எதுனாலுமே கஷ்டப்பட்டவங்களும் நீங்கள் தூக்கி படுத்துக்கிறதுனால தூக்கி விட்டாலும் நம்மளுக்கு ஒரு நல்லது தான். நல்லா தயவு செஞ்சு அப்படி செய்வீங்க. வள்ளியூர் மக்கள் வந்து பூரா அண்ணன் தம்பி நினச்சிக்கிருக்கேன், கூட பிறந்த மாதிரி நினைக்க நீங்கள் உதவி மட்டும் செய்யுங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு செஞ்சு செய்ய செய்ய நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைகளுக்குலாம் நல்லா இருக்கும். சொல்லுதை கேளுங்க, இல்லாட்டா முதுவா தொலைச்சு போடும் தொலைச்சி, அலே முதுவா தொலைச்சு போடும் தொலைச்சி. நீங்க வந்து மேஸ்திரின்னு தானே சொன்னீங்க. அதாவது எனக்கு வந்து வீடு கட்டணும், ஒரு 2 BHK கட்டுறதுக்கு எவ்வளவு செங்கல் தேவைப்படும்? ஒரு 10,000 செங்கல் ஆகும், 20,000 செங்கல் ஆகும். 20,000 செங்கல் வச்சு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுவீங்க? 20,000 செங்கல் வச்சு என்ன இதை எடுத்துலன்னா 1000 சதுரடி இப்படி கட்டலாம், 2000 சதுரடி கட்டலாம். அம்மா இஷ்டத்துக்கு பதில் கட்ட வேண்டியதுதானே. ஆமா அம்மா இஷ்டம் தானே. அம்மா அம்மா நமக்கு மேஸ்திரி, நான் கெட்டது தானே, யாரு கேட்பா? யாரு, மணி மேஸ்திரியா? ஆமா மணி மேஸ்திரி தான். இப்போ சிவில் இன்ஜினியரே தேவையில்லை வீடு கட்டுறதுக்கு. நாங்க இருக்கும்போது என்ன இன்ஜினியர் தேவையில்லை. நாங்க நீங்க இருக்கும்போது இன்ஜினியர் தேவையில்லைன்னா அப்புறம் யாரு பிளான் போட்டு கொடுப்பா? பிளானு நாங்க தான் போடுவோம், எங்களை மிஞ்சி யாருமே இல்லைல்ல. அப்போ பேப்பர் பென்னு இதுக்கு தேவையில்லை. அதெல்லாம் வேஸ்ட். நாங்களும் கரண்டி வச்சு டேப் வச்சு அளப்போம், அதை வச்சு இது அளப்போம், கோடு போட்டு அங்க போவோம் இங்க வரும், எங்க கண் பார்வையில எங்க முடிஞ்சிரும். அப்படியா? ஆமா ஆமா. சரி, அப்போ சிமெண்ட் எல்லாம் தேவையில்லை, செங்கல் வச்சே கட்டிடலாமா வீடு? அது எப்படி கட்ட முடியும்? சிமெண்ட் இல்லாம கட்டவே முடியாதா? செங்கல் போதும், 2 BHK எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கட்டலாம்னு சொன்னீங்க. சிமெண்ட் மண்ணு எல்லாம் வச்சு கல்லு எல்லாம் வேணும்ல. சிமெண்ட் மண்ணு கல்லு மட்டும் போதுமா வீடு கட்டுறதுக்கு? இந்த மட்டக்கம்பு கரண்டி அப்புறம் மேஸ்திரி மட்டும் போதும். மேஸ்திரி சித்தாளு. சித்தாள்னா கையாளு. ஓ சரி சரி. எனது சித்தாள்னா கையாளு முடிச்சிட்டீங்க, பாயிண்டே தர மாட்டாங்க. என்ன எப்படி क्वेश्चन கேக்குறது? நான் என்ன சொல்றேன்னா, கொத்தனார் வேற, சித்தாளு வேற. ஆமா, அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தா வேலை பார்க்கணும். அதே மாதிரி தான சிவில் இன்ஜினியர் இருந்தா நீங்க வேலை பார்க்க முடியும். அப்படிலாம் கிடையாது. அது எப்படிங்க? அவங்களும் கூட்டுவாங்க, பிளான் போடாம எப்படி வீடு கட்டுவீங்க? இன்ஜினியரும் கூட்டுவாங்க, நாங்களும் வாரோம். யார் பிளான் போடு நல்லா பாத்துக்கோங்க, இன்ஜினியர் கிட்ட யாரும் போக வேண்டாமா, அப்படி சொல்லாதீங்க. அவங்களும் பாவம், அவங்களுக்கு 2 பொழப்பு வேணும்ல இன்ஜினியருக்கு. அவங்கள வச்சு 4 வருஷம் படிச்சு பொழப்பு வேணும், அவங்கள வச்சு எங்களுக்கு வேலை வரணும்ல. கண்டிப்பா. அப்ப அவங்கள வச்சு தான் உங்களுக்கு வேலை வரும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லங்களா இல்லங்களா. ஒரு வழியா வந்து சமாதானம் ஆயிட்டாரு. 2 ஒன்பதாயிடுச்சு, தப்ப யார் மன்னிச்சிருங்க. கடைசியா சமாதானம் ஆயிட்டாரு. ஸோ உங்களோட டைமை ஒதுக்கி வந்து நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே ஃபன்ஃபில்லாக போச்சு இந்த இன்டர்வியூ. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. வள்ளியூர் சொந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. எலே எலே முதுவா தொலைச்சு போடணும் தொலைச்சி. வள்ளியூர் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம வள்ளியூர் சொந்தங்கள் வந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டவங்க செய்தாங்க. அது மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ கொடுங்க. இவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் இவங்களும் உங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லா செய்வாங்க. சரிங்களா? இல்லை அப்படி இல்லாட்டா முதுவா தொலைச்சு போடணும் தொலைச்சி.